பின்னால 3 பிரசங்கிமார், அவர்கள் தீர்க்க தரிசிகள். முன்னால வருகிறது பாட்டு டீம். முன்னால யார் வருகிறார்? தேவனை துதித்து பாடுகிற, தேவனை மகிமைப்படுத்துகிற சுரமண்டலங்களினாலும் மேளங்களினாலும் நாகசுரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டத்தோடு அவர்கள் சேருகிறார். தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஆமீன். முன்னால வருகிறது தெய்வத்தை துதிக்கிற கூட்டம், அதுக்கு பின்னால வருகிறவர்கள் தேவனுக்காக பேசுகிற கூட்டம். அப்போ சிலரோடு நாம் இணையும் பொழுது, தேவனை துதிக்கிறவர்களோடு இணையும் பொழுது, தேவனை ஆராதிக்கிறவர்களோடு இணையும் பொழுது, தேவனுடைய ஆவியானவர் நம்மை சந்திப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய சபைகளில் சில பிள்ளைகள் எல்லாம் எப்ப அபிஷேகம் பெற்றாங்கன்னே தெரியும். எல்லாரும் தம்புருவும் மேளங்களும் ஆராதனையும் பாட்டும் ஜபமும் எல்லாம் ஒரு சைட்ல இருந்து நடந்துகிட்டே இருக்கு. சில தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, ஆவியில நிரப்புறாங்க, தேவனை மகிமைப்படுத்துறாங்க, கர்த்தருடைய பிரசன்னம் சபையில வெளிப்படுது, தேவனை மகிமைப்படுத்துறாங்க. கூட்டத்துல இவனும் போய் இருக்கிறான், இந்த விறகுல இருக்கிற நெருப்பு இந்த விறகையும் பிடிச்சது. இவன் எப்ப விடுவிக்கப்படுறான், இவன் எப்ப ஆராதிக்கிறான், இவன் எப்ப மகிமைப்படுத்துறான். சில குழந்தைகளை நான் பார்ப்பேன், நல்ல ஆராதனை நடத்த நேரம் இவங்க கைத்தட்டி கத்தர ஆராதிப்பாங்க. அப்ப இந்த பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசுறத நான் பார்த்திருக்கேன். வயசு 6 இருக்கும், 5 இருக்கும், 7 இருக்கும், அல்லது 8 வயசு இருக்கும், 9 வயசு இருக்கும். ஏன் எப்ப அபிஷேகம் பெற்றாம்னே நமக்கு தெரியலையே. அவன் எப்பமோ தம்புரு வாசிக்கும்போது பெற்றிருக்கான், எப்போ மேளம் அடிக்கிற நேரத்தில் பார்த்து கூட்டத்தோட அபிஷேகம் பெற்றிருக்கு, எப்போ தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தில் சேர்ந்தோம்னா அபிஷேகம் பெற்றான். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, ஆவிகள் தம்மில் என்ன செய்யும்? செயல்படும். நீங்க நல்லா கவனிக்கணும். அபிஷேகம் உள்ளவனோடு நான் சேரும் பொழுது அந்த கிருபை நம்மை பற்றி கொள்ளுகிறது. தீர்க்க தரிசிகளோடு நாம் சேரும் பொழுது, பைபிள் அப்படித்தானே சொல்லுது, அவன் சாதாரணமான மனிதன், அப்பாவுக்கு ஆடு மாடுகளை மேய்த்தல் தான் வேலை. ஆனா இந்த சவுலின் மேல் தேவ ஆவி இறங்கின பொழுது தீர்க்க தரிசிகளோடு சேர்ந்தப்ப இவனு என்ன செய்தான்? தீர்க்க தரிசனம் சொன்னாம்ல. அப்ப இதுல இருந்து நமக்கு ஒன்று தெரிகிறது, நான் யாரோடு சேருகிறேனோ அவர்களிடத்தில் இந்த கிருபை என்னிடத்தில் வருகிறது. என்னோடு யார் சேருகிறார்களோ என்னிடத்தில் இருக்கிற கிருபை அவனுக்கு போகிறது. நல்லவனோடு சேர்ந்தால் நல்ல ஆவி, கெட்டவனோடு சேர்ந்தால் கெட்ட ஆவி.